வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இப்போது எனக்கு ஒரு விஷயம் தேவை, எனக்கு ஒரு பொருள் தேவை, அல்லது எனக்கு ஒருத்தர்கிட்டருந்து ஒரு கருத்தை அறியணும், இல்லை இது என்னுடைய கருத்தை அவங்ககிட்ட போய் சொல்லணும், இல்லை அவங்ககிட்டருந்து ஒரு பொருளை அல்லது ஒரு எண்ணத்தை ஒரு கருத்தை அவர்களுடைய ஒப்பீனியனை நம்ம வாங்கணும்னா அதை கேட்டு வாங்கிறதுன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு நம்ம இதை தான் கேட்குறோன்னு தெரியாமல் அவங்களுக்கு இன்டைரக்டாக ஒரு விஷயத்தை நம்ம புரிய வைக்க, இல்லை அவங்கக்கிட்டேருந்து மெதுவாக இந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கிக்கணும்னா அதுக்கு தமிழ் என்ன சொல்கிறான், போட்டு வாங்கிறதுன்றான். ஒருத்தட்ட போய் அவங்ககிட்ட ரொம்ப சாதகமாக பேசி அவங்க அந்த கருத்தை குறித்து என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தங்களுக்கு விருப்பமான விஷயத்தையும் அப்படி நேசாக சொல்லி அதன் மூலம் அவங்க என்ன ஒப்பீனியன் பண்ணுறாங்க நேரடியாக கேட்காம மறைமுகமாக நம்ம வார்த்தைகளை வாங்கி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு போகிறத கலோக்கியலாக போட்டு வாங்கிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்னென்னா, நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் நிஜமாக நம்ம இடத்தில் பேசுகிறார்களா அல்லது உள்நோக்கத்தோடு பேசுகிறார்களா? புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசுகிற விஷயத்தையும் பேசுகிற மனிதரையும் கரெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் பேசுகிற விஷயத்தையும் பேசுகிற சூழலையும் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. இன்னொன்று பேசுகிற விஷயத்தையும் பேசுகிறதால் அவர் எதிர்பார்க்கிற விளைவுகளையும் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. இப்படி பார்க்கும்போது நம்மக்கிட்ட பேசுகிறவங்க நிஜமாக பேசுகிறாங்களா, பொய்யா பேசுகிறாங்களா, அல்லது ஏதோ உள்நோக்கத்தோடு பேசுகிறாங்களா நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். சரி, இப்போ இதெல்லாம் இருக்கும். இது மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற பல மனிதர்கள் ஒரு உள்நோக்கத்தை வைத்துக்கொண்டு நம்மோடு பேசுகிற பொழுது ஒரு கிறிஸ்தவனை நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், இந்த பிரச்சனை பலரிடத்தில் இருக்குது. சார் அவங்க நல்லா பேசுகிறாங்க, ஆனால் வேணுன்ட்டே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி நான் என்ன சொல்கிறேன்னு பார்க்கறதுக்காக சொல்கிறாங்க, அது நமக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சால் கூட அப்படி லைட்டாக அது மாதிரி வேறு மாதிரி சொல்லிடுறாங்க. இது மாதிரி பிரச்சனைலாம் அன்றாடம் அலுவலகங்களில் நிறைய நாங்கள் சந்திக்கிறோன்னு பலர் என்கிட்ட சொல்கிறாங்க. உண்மைதான். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உள்நோக்கத்தோடு பேசுகிற பொழுது, அல்லது நம்மளை ரொம்ப ஏமாற்றிட்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக நம்மகிட்ட ஒரு விஷயத்தை கேட்ச் பண்ணிட்டு போயிட்டதா, அல்லது அவங்க விரும்புகிற மாதிரி நம்மளை நடக்க வச்சுட்டதா நினச்சி அவங்க ஜெயிச்சிட்டா நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்களிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற இந்த வெற்றி என்பது அவங்களுக்கு நிரந்தர சந்தோஷம் அல்ல, ஒரு தற்காலிக சந்தோஷமாக இருந்தாலும் அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் பொறுமையாக இருந்து, கடவுளே இவங்ககிட்ட நான் ஏமாந்திருந்தாலும் ஏமாறலைனாலும் இப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களிடத்தில் அவர்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை விட நீங்கள் கடவுளிடத்தில் பெறுகிற ஆசீர்வாதம் பெரியது. அப்போ சுருக்கமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, பொறுமையாக இருங்கள். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சில நேரங்கள் அப்படி பேசுவாங்க. நல்லா இருக்கிறவங்களே சில நேரங்களில் வேறு மாதிரி நடந்து கொள்ளுகிற சூழல் வரும். அந்த சூழல்லாம் எதுக்குன்னா, சாத்தான் நமக்கு வைக்கிற டெஸ்ட். நம் உறவை பாதிப்பதற்கு, கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தை பாதிக்கும். அந்த நேரத்தில் டக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி கோவப்பட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டோம்னா நம்ம அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கும்போது அந்த சூழலையும் ஜெயிப்போம், நமக்கு தப்பு சொன்னாங்களே அவங்களையும் நம்ம ஜெயிப்போம். நாம் இப்படி உள்நோக்கத்தோடு பழகி பேசினா கூட அவங்க சரியாக இருந்திருக்காங்களேன்னு அவங்களும் மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எனவே பொறுமையாக இருந்து கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற எண்ணத்தோடு தான் இது போன்ற சாத்தான்களை ஜெயிக்க வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.